பார்த்தீங்களா வேற லெவலாக இருக்குதுல. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டாப் வியூக்கு வந்தாச்சு. தூக்கணாங்குருவி கூடு மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்களே, அதே மாதிரியே ஒரு செட்டப் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பயப்படவே இல்லை, அது அசால்ட்டாக போகுது. எப்படி மிதந்து போகிறது, ஒரு சிலை மாதிரி மிதந்து வர்றது பாரு. இன்னும் சொண்டு நீந்துறது வரேன் ஒரு புறா குளிக்கிறதுக்கு. அடுத்து நண்பர்களே, தண்ணிக்கு நடுவில் நின்று இருக்கிறோம். ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் கல்லு மாதிரி கிடக்குறாங்கப்பா பாருங்க. இதுக்கு மேலே போயிட்டு வருவோம் சரிங்களா, வாங்க. செயற்கையாக இந்த பிளேஸ் இருந்தாலும் இயற்கை மிஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். தாய்லாந்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க, அவ்வளோ அழகான ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நினச்சா சப்ஸ்கிரைப் சப்போர்ட். நம்ம வந்து டிக்கெட் வாங்கியாச்சு, 2 பேருக்கு வந்து 30 பாட் 30 பாட். ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டுங்க. உள்ள என்ட்ரி தான் 30 பாட் 30 பாட்டு. உள்ள சாப்பிட்றதெல்லாம் வந்து நம்மளோட இது மக்களே. தாமரை செடி, அது ஒரு மீன் இருக்குது பார்த்தீங்களா அந்த இலைக்கு மேலே. இப்போ நம்ம போய்க்கிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஒரு ஃப்ளோட்டிங் டவுன் மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. உள்ளே வந்து நிறைய கஃபே ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், வாவ் ஜஸ்ட் ஆசம். ஐஸ்கிரீம்ஸ்லாம் பாருங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஷாப். இந்த பேக்ஸ் ஹேண்ட் பேக்ஸ் எல்லாமே செல் பண்ணிக்கிருக்காங்க. இங்கே பாருங்க, தூக்கணாங்குருவி கூடு. இயற்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே கட்டுமானங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மூங்கிலே செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா. சீலிங்கில் இருந்து வாலில் இருந்து எல்லாமே. அப்புறம் போட்லாம் உள்ளே இருக்குது. போட்டிங்லாம் பண்ணலாம். ஃபீமேலுக்கு கடல் கண்ணி வச்சுருக்காங்க, மேலுக்கு ஒரு ஃபிஷ் வச்சுருக்காங்க. போட்டு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா குட்டி ரெஸ்டாரண்ட் இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். என்ட்ரி ஃபீஸ் வந்து வெறும் ஒரு 30 பாட் அப்படிங்கிறதுனா எப்படின்னா மலேசியன் கேஷ்க்கு வந்து ஒரு 4.5 வெள்ளி பொறுத்து தாங்க. உள்ளே வந்தோம் அப்படின்னா காஃபி ஏதாவது சாப்பிட்டு அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளங்களில் மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்களே, அதே மாதிரியே ஒரு செட்டப் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே அன்னப்பறவைகள்லாம் இருக்குது. வார்த்தை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இது இங்கே ஒரு போட்டோட ஒரு அமைப்பு. வாத்துலாம் நீந்திக்கிட்டு இருக்குது ஃப்ரீயாக. அன்னப்பறவை பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. பயப்படவே இல்லை, அது அசால்ட்டாக போகுது. எப்படி மிதந்து போகிறது, ஒரு சிலை மாதிரி மிதந்து வர்றது பாரு. எந்த ஒரு சீரியஸ்னஸுமே இல்லை. ஏன்னா அது ஆட்களுக்கு பழகுனதில்ல. அழகாக இருக்குங்க. இங்கே இருங்க, செடிகள்லாம் வச்சுருக்காங்க. பந்துப்பூ, நைஸ் நைஸ் பிளேஸுங்க. இங்கே பாருங்கள், வாத்து, நாட்டு வாத்து. நாட்டு வாத்து இங்க இருங்க. வா, செம செம கியூட்பா. சின்ன சொண்டு நீந்துறது வரேன். தண்ணிக்கு அந்த தண்ணியோட கலரும் அவ்வளோ சூப்பராக இருக்கு. அவளுக்கு இந்த மலையும் எல்லாரோட சொண்டையும் பார்த்தியா, இது ஒரு வகையான ஜாதின்னு நினைக்கிறேன், குட்டை ஜாதி.
குளிச்சுட்டு வந்துட்டாமா போறது பாருங்க போறது அடைய ஒரு புறா குளிக்கிறதுக்கு அங்க அன்னப்புற பந்து மாதிரி மிதக்குதுயா. வாட்டர் ப்ரூஃப் அவரோட அந்த இறகுகள்லாம். வாங்க இப்போ நம்ம பிரிட்ஜில் ஏறி போகலாம். அவன் நீ தான் பாதுகாப்பு. கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கும். ஆடுது நண்பர்களே. நீ எல்லாம் கண்டுக்கிறாதா? இந்த சைடு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க பார்க்க. பாருங்க நம்ம தண்ணிக்கு நடுவில் வந்துட்டு இருக்கிறோம். ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ். நல்லா இந்த பிரிட்ஜில் நடக்கிறது நல்லா அப்படி குதிச்சு போகிறோம். நல்லா ஆடுது. லைட்டான ஒரு ஷேக்கிங் தான். அது வந்து வேணும்னா அப்படியே செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி ஆடணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு ஃபீல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இங்கிட்ட ஒரு 3 வாத்து தனியாக நிற்கிது. ஏன் இதை மட்டும் தனியாக விட்டுருக்காங்கன்னு தெரியல. கீரை மண்ணுக்குள்ள குடஞ்சி என்ன பண்ணுது இது மூஞ்சியே இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா. இது வந்து அதோட கூடுன்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ வாத்துக்கள்னு மண்ணை போட்டு கிளறிக்கிட்டு நிற்கிறாங்க. சூப்பராக இருக்குல்ல? இதுதான் நம்ம கடந்து வந்த பாதை. பார்த்தீங்களா பிரிட்ஜ் எவ்வளோ ஷேக்கிங்காக இருக்குது அப்படின்னு, ஷேக் ஆகுது அப்படின்னு. இங்கே பாருங்கண்ணா, இந்த கோழியா ஜப்பான் கோழியா இல்லை சைனா கோழியான்னு தெரியல. ஆனால் இது ஒரு வினோதமான ஒரு நாட்டோட கோழி. இதுல வாத்துகள்லாம் குட்டை ஜாதிங்க. சரி இந்த பாத்தீங்கன்னா கின்னி கோழி. ஏன் இதை மட்டும் அடைச்சு போட்டிருக்காங்களான்னு தெரியல. இது ஓட பறந்துரும் நினைக்கிறான். இது பறந்துருங்க. இது ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாமே ஜாதி கோழி. குட்டையா இருக்கு, கியூட்டா இருக்கு பாருங்க. பாருங்க ஆமா இப்படி தொடு பாப்போம். உயிரோட தான் இருக்குதா இல்ல? ஆமாப்பா உயிரோட தான் இருக்குங்க. மூமெண்ட் தெரியுது பாருங்க. கல்லு மாதிரி கிடக்குறாங்கப்பா. பாருங்க பாறையோட பாறையாவா கிடக்குறாங்க. ஆமா என்ன தெரியல. அப்புறம் மக்களே நம்ம இதுக்கு மேல போயிட்டு வருவோம். சரிங்களா வாங்க. அப்புறம் இந்த இங்க பாருங்களேன், அந்த டேபிள்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. மரத்திலே செஞ்சிருக்காங்க. அப்படியே அழகா ஒரு நீட்டா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைன்ல இருக்குது. வாங்க நம்ம மேல ஏறலாம். ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு மாடி கிட்டத்தட்ட ஒரு 100, 150, 120 படி இருக்குங்க. எல்லாத்தையும் ஏறி கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டாப் வியூக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே ஏற முடியாது மேலே. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல். இதை பார்த்தீங்களா வேற லெவலாக இருக்குதுல. நம்ம தெரியுதா, நம்ம உள்ளே என்ட்ராகி இது வழியாக தான் வந்தோம். உள்ளே என்ட்ராகி இது வழியாக வந்து இப்போ இங்கே வந்திருக்கோம். இப்போ இது வழியாக போயிட்டு நம்ம வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். ஓகேங்களா? ஆனால் சூப்பராக இருக்குங்க. ஒரு வார்த்தை பறந்து ஓடுது. வேற லெவலான ஒரு பிளேஸுங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்ஜில் ஏறுறோம். எப்படி இருக்குது பாருங்களா?
தரைக்கு தங்கச்சியாக இருக்குது. அவ அங்கே புள்ளைய பாரு. அதை பாரு குட்டியை பாரு, உள்ள நிற்கிது பாரு ஒரு குட்டி, அம்மா கூட நிற்கிது. இது வந்து ஆட்டுக்குட்டிக்கு சாப்பாடு 20 பாட் டயட் ஃபுட்டாக. நம்ம கொடுக்காட்டாலும் அவங்க கொடுக்க தான் போகிறாங்க. அழகாக இருக்குல்ல இந்த பூ. இந்த உயிரினங்கள்லாம் அடக்க மாட்டாங்க போலங்க, அதாவது அங்கே சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. இது இதெல்லாம் இந்த பாத்து அன்னப்பறவை அதுகளோட வீடுகள். இப்போ நம்ம என்ன போகிறோம், கடல் கன்னி பார்க்க போகிறோம். செஞ்சு வச்சுருக்காங்க காற்றடிச்சா சுற்றுறதுக்கு. அக்கா டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அடுத்து இந்த பிரிட்ஜில் நம்ம போகின்றோம். இது கடல் கன்னி இல்லை, கடல் குதிரை. இங்கே வந்து நின்று நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். செம்ம நைஸான பிளேஸுங்க. இங்கே நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஈவினிங் ஆகிடுச்சுன்னா அங்கே லைட்லாம் வச்சுருக்காங்க. அந்த லைட்டு அப்புறம் இந்த செடிகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பிளேஸை நல்லா சுற்றி பார்த்தாச்சுங்க. செம அழகான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அப்படி நமக்கு இயற்கையாக இருக்கிற மாதிரியே செயற்கையாக அங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன டயத்தில் மழை வேறு பெஞ்சுக்கு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. தாய்லாந்து ஹட்டாய் அப்படிங்கிற பிளேஸுக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த கஃபிடேரியாவை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் நல்லா சுற்றி பார்த்துட்டு 2 கேப்புச்சினோ வாங்கி அந்த கஃபேயில் அந்த மலையை அந்த ஈவினிங் டயத்தில் குடிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஃபீலாக இருந்துச்சுங்க. இதுபோல் பல இடங்கள், பல ஆச்சரியமான புது வகையான இடங்கள் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுஹைமி. தேங்க்யூ, பாய்.